நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். சாந்தினி மேடம் இன்னைக்கு வந்தாங்களா? அவங்க இனிமே வரமாட்டாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ ஒண்ணு எனக்கு தர வேணாம், நானே உனக்கு தரேன். நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். அவங்க இனிமே வரமாட்டாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். டேய் சூர்யா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க அம்மா. டேய் சந்தோஷ், வண்டிடுறா. சரி வண்டி எடு. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா
நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்டை நாளைக்கு நான் உனக்கு தரப்போறேன். அவங்க இனிமே வரமாட்டாங்க. அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீயும் என்னை விட்டு போயிட்டியம்மா. டேய் சூர்யா, ஏன்டா இப்படி இருக்க? சாந்தினி என்னன்னே தெரியலடா. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாலும் ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டான். 2-3 வாட்டி வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீடு வேற பூட்டிருக்கு. அவள் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அவட்ட சுத்தமா கான்டாக்டே இல்லடா. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குடா. நெஞ்சினிலே பாரம், இதயத்திலே சோகம், உந்தன் பிரிவாலே இடியை கூட தாங்கும். இந்த பிரிவை தாங்காது எந்த மனம் வாடும். உன்னை எண்ணித்தானே பாடுகிறேன் பாட்டு. நீயும் வர வேண்டுமென்று காத்திருக்கிறேன். நெஞ்சினிலே பாரம், இதயத்திலே சோகம், உந்தன் பிரிவாலே, உந்தன் பிரிவாலே. வாழ நினைத்த வாழ்க்கை ஏன் உடைந்து போனதோ, என்னவென்று அறிவேனோ, யாரிடத்தில் கேட்பதோ, என்னவென்று சொல்வதோ, யாரிடத்தில் கேட்பதோ, என்னவென்று சொல்வதோ. நீயேதான் வர வேண்டும், வாழ்வை மீட்டு தர வேண்டும். நீயேதான் வர வேண்டும், வாழ்வை மீட்டு தர வேண்டும் என்று நீயும் வாராயோ. நெஞ்சினிலே பாரம், இதயத்திலே சோகம், உந்தன் பிரிவாலே, உந்தன் பிரிவாலே. ஆ ஆ, ஆ, காதல் என்றால் சோகம் அறிந்து கொண்டேன் நானும். இந்த பிரிவாலே சோகம்தான் நீங்கிடவே நீயேதான் வர வேண்டும். சோகம்தான் நீங்கிடவே நீயேதான் வர வேண்டும் என்று நீயும் அறிவாயோ. மனம் மாறி வருவாயோ என்று நீயும் அறிவாயோ. மனம் மாறி வருவாயோ, உன்னை எதிர்பார்த்திருப்பேன். நெஞ்சினிலே பாரம், இதயத்திலே சோகம், உந்தன் பிரிவாலே இடியை கூட தாங்கும். இந்த பிரிவை தாங்காது எந்த மனம் வாடும். உன்னை எண்ணித்தானே பாடுகிறேன் பாட்டு. நீயும் வர வேண்டுமென்று காத்திருக்கிறேன். நெஞ்சினிலே பாரம், இதயத்திலே சோகம், உந்தன் பிரிவாலே, உந்தன் பிரிவாலே. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அம்மா இறந்ததுக்காக தான் இப்படி உட்காந்துருக்காங்க நினைச்சா, கேவலம் ஒரு பொண்ணுக்காக வேலை கூட போகாம உட்காந்துருக்கேடா. இங்க பார்,
காதல்ங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. நல்லா கவனமா கேட்டுக்கடா. ஒழுங்கா அவளை மறந்துட்டு நாள்ல இருந்து வேலைக்கு போ. அப்படி இல்லைன்னு வையே, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சே கொன்றுவேன். ஏய், ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அடிச்சிடுவேன் கொன்றுவேன்னு. பாவம், அவனே நொந்து போயிருக்கான். இது என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நம்மளா அம்மா இறந்துக்காத அப்படி உட்காந்துருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா கேவலம் ஒரு பொண்ணுக்காக பைத்தியம் மாட்ட உட்காந்துருக்கான். என்னடா சொல்ற? லவ் பண்ணிருக்கானா? லவ். இவ்வளவு நடந்திருக்கா? சரி, ஒரே நாள் தான் அந்த பொண்ணு காணாம போயிட்டா. என்ன ஆனானே தெரியல. அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அது இன்னும் பெரிய ஷாக். அவனே நொறுங்கி போயிருக்கான். அவன்கிட்ட ஆறுதலா பேசாம இப்படி அடிச்சிருவேன் கொன்றுவேன்னு திட்டிக்கிட்டே இருக்கியே, இப்படி சத்தம் போட்டா மட்டும் சரியாயிருமா? பின்ன இவன் இப்படி உட்காந்துருப்பேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? டேய், காதலை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. எனக்கு புரிய வேணாம், எனக்கு காதலை பத்தி புரியவே வேணாம். டேய், உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். உன்னை நம்பி ஒருத்தன் கேஸ் கொடுத்து அது தோத்து போச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? உன்னை நம்பி ஒருத்தன் கேஸ் கொடுத்து அது தோத்து போச்சுன்னா கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுதுல, அது மாதிரி தான்டா காதலும். காதல்ன்றது பெரிய நம்பிக்கைடா. ஒரு அழகான வாழ்க்கை அமைன்றதுக்காண்டி தான் காதலிக்கிறாங்க. அந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆகும்போது நீ சொல்ற கஷ்டத்தை காட்டிலும் மோசமானதா தான் இருக்கும். சூர்யா இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கான். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒருத்தனுக்கு உதவின்னு செய்யறதா இருந்தா அவன் கஷ்டத்துல இருக்கும்போது செஞ்சாதான் அந்த உதவிக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். நீ சொல்லிருக்க, நானும் சொல்லிருக்கேன், அம்மாவும் எத்தனையோ தடவை சொல்லிருக்காங்க. யார் சொல்லியும் கேட்காதவன் அந்த பொண்ணு சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக தனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டான். இப்ப அந்த பொண்ணு என்ன ஆனானே தெரியல. அப்படி இருக்கப்ப அவனால எப்படி வேலைக்கு போக முடியும்? சரி விடு, சூர்யாவுக்குன்னு இப்ப யார் இருக்கா? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. அந்த ஸ்தானத்துல இப்ப நீ தான் இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உன் கடமை. ஓகே, லெட் மீ ஹேண்டில் திஸ் கேஸ். சார். எஸ், உள்ள வாங்க. சார், மிஸ்டர் சத்யமூர்த்தி. நான் தான். உட்காருங்க. சார், நான் சூர்யாவோட அண்ணன். சார், என் தம்பியும் உங்க பொண்ணும் லவ் பண்றாங்க. நிறுத்துங்க. இந்த விஷயமா பேசுறதா இருந்தா உங்களை உட்காரவே சொல்லி இருக்க மாட்டேன். சாந்தினி, உள்ள போ, உள்ள போ. என் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க போங்க. ஒரு நிமிஷம் சார். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அங்க வந்த பிறகுதான் உங்க பொண்ணு உங்க கோபத்துக்கும் கண்டிப்புக்கும் பயந்துதான் ஒதுங்கி இருக்கான்னு தெரியுது. அவ ஏன் பொண்ணியா? அவ வாழ்க்கைய பத்தி தீர்மானம் பண்ண எனக்கு தெரியும். சார், அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சதுல உங்களுக்கு என்ன சார் கிடைச்சது? உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்காளா? அவ முகத்தை பாருங்க, அந்த வேதனை உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் 4 நாள்ல சரியா போகும். நீ கிளம்பு. எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். இனிமேல் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். உங்களை நான் பாத்துக்கிறேன். ஓயா. ஏய், காலையில ஏதோ சர்ப்ரைஸ் சொல்றேன்னு சொன்னியே, என்னது அது? நாளைக்கு என்னோட பர்த்டே. இதை சொல்ல வேண்டியதானே? எனிவே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. நீ ஒண்ணு எனக்கு தர வேணாம், நானே உனக்கு தரேன். ஏய், என்னன்னு சொல்லு. நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத கிஃப்ட நாளைக்கு நான் உனக்கு தர போறேன். என்னன்னு சொல்லு ப்ளீஸ். நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். ஏய், தயவு செஞ்சு என்னன்னு சொல்லேன் ப்ளீஸ்.
ஹே நாளைக்கு கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஓகே ஓகே பாய். ஜானகி, ஜானகி, என்னங்க என்னாச்சு? என்னடி என்ன பண்ணிட்டு இருந்த? என்னாச்சு? பாரு, பொன்னாடி பத்து வச்சிருக்க. லவ் பண்றாளாம். லவ். ஏமா அப்பா என்ன சொல்றாரு? என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? உங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ என்னம்மா? இனிமே இவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வீட்டிலே கிடக்கட்டும். இது என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். டேய், எத்தனை நாளைக்கு தானே இப்படியே உட்காந்துருப்ப? அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கா. நீ என்ன பண்ண போற? ஷிட். ஆம்பள்னா சாதிக்கணும், இப்படி சாஞ்சு உட்கார கூடாது. காதலுக்காக வாழ்க்கை இழக்க போறியா இல்ல வாழ்ந்து சாதிக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. டேய், நீ இப்படியே இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா.